வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் மூத்த நிர்வாகி செம்மலை அவர்கள் ராஜினாமா செய்துள்ளார். 40 நிர்வாகிகளுடன் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை சரியில்லை, வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தவில்லை, ஒற்றுமையையும் அதிமுகவில் எடப்பாடியால் உருவாக்க முடியவில்லை, இனியும் அதிமுகவில் பயணிப்பது நிச்சயம் எனக்கு சரியாக படவில்லை என்று கூறி சுமார் 40 மிக முக்கியமான நிர்வாகிகளை அழைத்து ராஜினாமாவை கொடுத்துள்ளார். தற்பொழுது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எம்ஜிஆர் அவர்களது காலத்தில் அரசியலை பயணித்த செம்மலை அவர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை சரியில்லாமலும் அதிமுக இரண்டாக மீண்டும் உடையக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திய அரசியல் நிகழ்வுகளாலும் தற்பொழுது மனமுடைந்து அதிமுகவில் இருந்து வெளியேறுவதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அதிமுகவின் தலைமைக்கு தற்பொழுது ராஜினாமா கடிதத்தையும் கொடுத்துள்ளார். அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் விலகுவதாகவும் தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட அதிமுகவின் மிக முக்கியமான மூத்த தலைவர்களில் ஒருவர்தான் முன்னாள் அமைச்சரும் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த தற்பொழுது கட்சியின் அமைப்பு செயலாளராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார் செம்மலை அவர்கள். அதிமுக மூத்த தலைவர் செம்மலை பற்றி மிக முக்கியமான தகவல்களையும் நாம் பார்க்க போகிறோம். இவர் அதிமுகவில் எப்படி இணைந்தார் தெரியுமா? சுயேட்சை வேட்பாளராக 1980ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் சேலம் தாரமங்கலம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டார். அப்பொழுதுதான் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து விலகி புதிய கட்சியாக அதிமுகவை தொடங்கி தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அலை வீசிய போதும் கூட இவர் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றியடைந்தார். இதனால் ஒட்டுமொத்தமான அதிர்ச்சியடைந்த எம்ஜிஆர் அவர்கள் உடனடியாக அவரை அழைத்து, உனது நேர்மைக்காக நான் நிச்சயமாக பாராட்டுகிறேன், அதிமுகவில் இணைந்து செயல்பட விருப்பமா என்று கேட்டுள்ளார். உடனடியாக அதிமுகவில் இணைந்து செயல்படுவதற்கு விருப்பம்தான் என்று தெரிவித்து அன்றிலிருந்து தற்பொழுது வரை நேற்று வரை அதிமுகவில் பயணித்தார். தற்பொழுது பல அமைச்சர் பதவிகளும் சபாநாயகர் பதவியும் நாடாளுமன்றத்தில் எம்பி பதவியும் அதிமுக இவருக்கு வழங்கி சிறப்பித்தது. ஜெயலலிதா அவர்களது காலம் வரை அதிமுக பொற்காலமாகவும் தலை சிறந்து விளங்கக்கூடிய கட்சியாகவும் அதிமுக செயல்பட்டது. ஆனால் இப்பொழுது அதிமுகவின் நிலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்களது கையில் சென்று அதிமுக எதிர்கட்சியாகவும் வந்தது. ஆனால் ஒற்றுமை என்பதுதான் ஒரு கட்சிக்கு மிக முக்கியமான பக்கபலம். அது அதிமுகவில் இல்லை. தற்பொழுது வரை அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக சுமார் 24 எம்எல்ஏக்கள் எதிராகவும் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட பலரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செயல்படுவதாலும் செம்மலை போன்ற முக்கியமான மூத்த தலைவர்களது பேச்சை இரு தரப்பினர்களும் கேட்காத காரணத்தினாலும் தானாக முன்வந்து தனது பதவியையும் ராஜினாமா செய்துள்ளார். செம்மலையுடன் சில முக்கியமான 40 நிர்வாகிகளும் அவருக்கு பின்னால் ராஜினாமா செய்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அரசியலில் வெற்றி தோல்வி சகஜம்தான். ஆனால் ஒற்றுமை இல்லை என்றால் நிச்சயம் அரசியலில் அதிமுக போன்ற பேர் இயக்கம் தக்க வைத்து கொள்ள முடியாது. ஏன் 10 ஆண்டுகள் திமுக கூட தான் ஆட்சியை இழந்தது. ஆனால் அவர்களிடம் ஒற்றுமை இருந்ததன் காரணமாகத்தான் 2021இல் வெற்றியடைந்தது. ஆனால் இப்பொழுது மீண்டும் அதிமுக மற்றும் திமுக தோல்வியடைந்து புதிதாக தாவேகா விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது 3வதாக நாம் தள்ளப்பட்டுள்ளோம். இந்த 3வதாக தள்ளப்பட்ட போதிலும் கூட ஒற்றுமை இருந்தால் நிச்சயம் முதலிடத்திற்கு வரலாம். ஒற்றுமை இல்லை என்றால் கூட்டத்தில் ஒரு கட்சியாக மாறிவிடும் என்று பலமுறை செம்மலை அவர்கள் தலைமைக்கு தெரிவித்தார். எஸ்பி வேலுமணி அவர்கள் சி.வி. சண்முகம் அவர்களிடம் தெரிவித்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் விடாப்பிடியாக இருக்கிறார். கட்சியின் நிலைப்பாடு என்ன, கட்சி தற்பொழுது எப்படி இருக்கிறது, தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளது ஆதரவுகள் எப்படி யாருக்கு இருக்கிறது என்பது கூட தெரியாமல் எடப்பாடி தன்னிச்சையான முடிவுகளை எடுத்ததுதான் தற்பொழுது தோல்விற்கு அதிமுக முக்கியமான காரணமாகவே மாறிவிட்டது. இனியும் தவறுக்கு மேல் தவறுகளை செய்தால் கூட்டத்தில் ஒரு கட்சியாக மாறி அங்கீகாரமும் மாநில கட்சி என்ற அங்கீகாரமும் ரத்து செய்யக்கூடிய ஒரு நிலைமையும் உருவாகிவிடும் என்ற அதிர்ச்சியான தகவல்களையும் தற்பொழுது எஸ்பி வேலுமணி தரப்பினர்கள் கூறியுள்ளனர். கிட்டத்தட்ட
5 நாட்களாக அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழுவை கூட்டுங்கள் என்று நாங்கள் கூறியுள்ளோம். 1800 நிர்வாகிகளிடம் கையெழுத்துகளையும் பெற்றுள்ளோம். ஆனால் இன்று வரை எடப்பாடி அதை கூட்டாமல் தோல்விற்கான காரணம் என்று மாவட்ட செயலாளர்களை அழைத்து பேசாமல் சுமார் 47 மாவட்ட செயலாளர்களை அவராக தானாக முன்வந்து பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். இது எந்த விதத்தில் நியாயம்? எந்த ஒரு கட்சியிலும் இப்படி நடக்காது. இரவோடு இரவாக கூண்டோடு ராஜினாமா செய்யும் அளவிற்கு நாங்கள் என்ன தவறு செய்தோம்? தற்பொழுது வரை அதிமுகவில் தான் பயணித்து வருகிறோம். பிற கட்சிக்கு ஆதரவுகளை கொடுத்தது உண்மைதான். ஆனால் மக்களின் தீர்ப்பை நாம் ஏற்க வேண்டும். மீண்டும் ஒரு தேர்தல் நடைபெற்றால் அது எந்த அளவிற்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படும்? தற்பொழுது இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கள் 47 பேர் மீண்டும் வெற்றியடைவார்களா என்பது கூட சந்தேகம்தான். ஒரு ஆளும் கட்சிக்கு ஆதரவு தராத எதிர்க்கட்சியாக திமுகவும் அதிமுகவும் செயல்பட்டதாக கூறி மக்கள் நம்மளை புறக்கணிப்பார்கள். திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தோல்வியை தழுவி தாவேகா 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைந்து தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். ஆனால் நமக்கு அங்கீகாரம் இழக்கக்கூடிய நிலைமையும் உருவாகும். மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்தோம் என்பதையும் தெரிவித்துள்ளனர். இது எங்களது தன்னிச்சையான முடிவு கிடையாது. மாவட்ட செயலாளர்களிடம் நாங்கள் ஆலோசனை நடத்தினோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தக்கூடிய ஆலோசனையை நாங்கள் நடத்தினோம் என்று செம்மலை அவர்களிடம் கூறியுள்ளனர். இதனால் இரு தரப்புகளையும் செம்மலை அவர்கள் இணைத்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று யோசித்துள்ளார். ஆலோசனையையும் தனித்தனியாக நடத்தியுள்ளார். ஆனால் எந்த ஒரு வாய்ப்பும் அடுத்த கட்டத்திற்கு செல்லவில்லை. இதனால் பிரிந்த கட்சியை இனியும் ஒற்றி வைக்க முடியாது. ஏற்கனவே பல பிளவுகளை பார்த்த அதிமுக தற்பொழுது ஒட்ட வைக்க முடியாத அளவிற்கு பிளவுகளாக மாறிவிட்டது. இதனால் தான் செம்மலை அவர்கள் திமுகவிற்கு ஆதரவாகவோ மற்ற கட்சிகளுக்கு ஆதரவாகவோ இல்லாமல் முதலில் அதிமுகவில் இருந்து நான் விலகிக் கொள்கிறேன், அரசியலிலிருந்து சிறிய காலம் ஓய்வெடுக்க விரும்புகிறேன் என்பதையும் தெரிவித்து தற்பொழுது கூண்டோடு தனது ஆதரவுகளை வாபஸ் பெற்று ஆதரவுகள் மட்டுமல்ல தனது ஒட்டுமொத்த அதிகாரங்கள் மற்றும் பதவிகள் அடிப்படை உறுப்பினர்கள் அனைத்து பதவிகளையும் ராஜினாமா செய்து அதிமுகவின் தலைமைக்கு கடிதங்களை அனுப்பியுள்ளார். இது மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய செயலாகவும் மாறியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வேண்டும் என்பது அவரது ஆசையாக இருக்கலாம். ஆனால் அடிப்படை தொண்டனின் விருப்பம் என்ன? கட்சியின் நிலைப்பாடுகள் தற்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாத ஒருவர் தலைவராக எப்படி இருக்க முடியும்? கிட்டத்தட்ட எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்களது கோரிக்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமியின் தன்னிச்சையான முடிவுதான் தற்பொழுது வரை அதிமுக தோல்வியிற்கான காரணமாகவே அமைந்துள்ளது என்றும் பலரும் கருத்துக்களை கூறி வருகிறார்கள். தற்பொழுது அதிமுகவில் ஒவ்வொருவராக ராஜினாமா செய்து கொண்டு சென்றால் அதிமுக என்ற பேர் இயக்கம் இல்லாமலும் மாறிவிடும். இது எம்ஜிஆர் அவர்களது உண்மையான தொண்டர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களது உண்மையான தொண்டர்களுக்கும் மனதளவில் மிகப்பெரிய ஒரு காயமாக அமையும் என்றும் தற்பொழுது எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் அவர்கள் கூறுவது உண்மையா? செம்மலை அவர்கள் ராஜினாமா செய்தது சரியா தவறா என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யக்கூடியது சரியா தவறா என்பதையும் உண்மையான அதிமுகவின் ஒவ்வொரு தொண்டர்களும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அதிமுகவில் நிகழக்கூடிய உண்மையான அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.